அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வாகை அகாடமி தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறது. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். கடந்த வகுப்புகள்ல நம்ம காப்பியங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த காப்பியங்களினுடைய தொடர்ச்சியா புராணங்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழ என்னென்ன புராண நூல்கள் இருந்தது? அந்த ராமாயணம் அப்படின்னா, ராமாயணம் முன்னாடி எப்படியெல்லாம் வழங்கப்பட்டுட்டு வந்திருந்தது? எந்த நூல்களிலிருந்து ராமாயண கதைகள் தொடங்குது? தமிழ் இலக்கியங்கள்ல ராமாயணம் எந்த மாதிரி இருந்தது? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படியே பார்த்துட்டு வரும்போது வில்லி பாரதம், பாரத நூல்கள் பார்க்குறோம். மகாபாரதத்த கடந்த வகுப்புகள்ல பார்த்தோம். அடுத்ததா அதுல குறிப்பா நம்ம வில்லி பாரதம் பார்த்தோம். அந்த வில்லி பாரதத்திலிருந்து சில பாடல்களை, மேற்கோள் பாடல்கள பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பெருங்கதைக்குள்ள போயிடலாம். போயிட்டு அடுத்தடுத்த வகுப்புகள்ல வெவ்வேறு தலைப்புகள்ல புதிய காப்பிய செய்திகளை நம்ம விரைவா முடிச்சுட்டு, அடுத்த தலைப்புக்குள்ள போக இருக்கிறோம். சரி. இதுல முதல் பாடலா ஒண்ணு பாருங்க. "பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர்" என. இந்த பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். "மருப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள்." இந்த பாடல் வில்லி பாரதத்தினுடைய சிறப்பு பாடலாக இருக்குது. இதை கூட வினாவா கேட்கலாம். "பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து" என்ற புகழ்பெற்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? வில்லி பாரதத்தினுடைய சிறப்பு பாயிரம் அப்படின்னு நம்ம பொருள் சொல்லலாம். அடுத்தது, தமிழ் தாயினுடைய பெருமையை இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுது அப்படின்னு படிக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும். அடுத்ததா, விநாயகர் வணக்கம் இந்த பாடல்ல இருக்கு. இந்த தற்சிறப்பு பாயிரத்துல அவருடைய மகன் ஒரு உதவி செய்றான். இந்த பாடல்ல விநாயகர் வணக்கம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவருடைய மகன் ஒரு உதவி செய்றான். என்னன்னா, வில்லிபுத்தூராருக்கும் அவருடைய மகனுக்கும் ஒரு மன வேறுபாடு. பொதுவாவே அப்பா, பிள்ளை எப்பவும் ஒண்ணா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உலக வழக்கம். அந்த மாதிரி இவங்க 2 பேத்துக்குமே ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு. அ அந்த மன வருத்தத்துல இவங்க இயல்பா அப்படியே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் நூல் இணைய அரங்கேற்றம் செய்றார். அப்படி செய்யும் பொழுது, விநாயகர் வணக்கம் சொல்லாத இந்த பாரதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு அவையில இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் சொல்றாங்க. இத கேட்ட உடனே வில்லிபுத்தூராருக்கு ஒரு திகைப்பு வந்துருது. நம்ம நூலை ஏத்துக்கல அப்படின்னா எல்லாருக்கும் ஏற்படுற அதே உணர்வுல அவர் நிற்கும் பொழுது, அவருடைய மகன் வரன் தருவார் எழுந்து நிக்கிறார். எழுந்து நின்று, "என்னுடைய தந்தை விநாயக வணக்கம் செய்திருக்கிறார்." எங்க செஞ்சிருக்கிறார்னா, கண்ணன் வரலாறு நிறைந்த இந்த பாரத கதையில விநாயகர் ஒரு ஸ்பெஷலா கொண்டு வர முடியாது இல்லையா? எப்பவுமே ஒரு படத்துல ஒரு ஹீரோ தான் இருக்க முடியும். அப்படிங்கிற நோக்குல அவருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது விநாயகருக்கு வெளிப்படையாக வணக்கத்தை கூற வேண்டுவதில்லை. ஆனால் விநாயகருக்கு மறைமுகமாக வணக்கம் கூறிய பாடலை யாம் அறிவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல பாடுறார். என்ன பாடுறாருன்னா, "நீடாலி உலகத்து மறைநாளொடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேரு வெற்பாக அங்கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூறுவாமரோ." அதாவது வியாச முனிவன் 5 வேதம் 5வது வேதமாக இந்த பாரதத்தை படைத்தான். அப்படி பாரதத்தை அவன் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்பு, அதனாலதான் விநாயகருக்கு ஒண்ணு உடைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கொம்பை எழுத்தாணியாக கொண்டு மேருமலையான ஏடு, அவனுக்கு ஏடு எதுன்னா மேருமலை, அதில் எழுதினான். அத்தகைய சிறப்புடைய விநாயக பெருமானை நாம் வணங்க வேண்டும்னு இவர் எடுத்து காட்டுறார். இது திருமாலினுடைய வரலாற்றை சொல்லிட்டே வரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வரக்கூடிய கிளை கதை. ஆனால் அதை உற்று நோக்கி தந்தைக்கு தேவையான இடத்தில் வரம் தருவார், எப்படி எடுத்துக்காட்டி சிறப்பாக அதை செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம தேர்வு நோக்குல என்ன பார்க்கணும்னா, வில்லிபுத்தூராரினுடைய மகன் வரன் தருவார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அடுத்தது,
பஞ்சவர் வாழ்வுறு பதம் பொறாமையின் வஞ்சகம் இயற்றுவான் மனங்கொள் என்னவே மிஞ்சிய குளிர்மதி மேற்பொறாது இகல் செஞ்சுடர் குணதிசையின் தோன்றினான். அதாவது ஒரு ஞாயிறு தோன்றுது. ஞாயிறு வந்து காலையில கிழக்கு பக்கமா தான் எப்பவுமே. இப்ப கிழக்கு பக்கமா ஞாயிறு தோன்றுவது என்பது மிகுந்த குளிர் கொண்ட நிலா, நமக்கு இரவானா குளிர்ச்சியான நிலா வருது இல்லையா, அந்த நிலாவின் மீது பொறாமை கொண்டு தோன்றுவது போல ஞாயிறு தோன்றுதான். இது பாண்டியர்கள் ரொம்ப நல்ல வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை வஞ்சகமாக அழிக்க திட்டமிடக்கூடிய துரியோதனின் குடும்பம் போல ஞாயிறு திங்களை திட்டமிட்டு அழித்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். பொதுவாவே ஞாயிற்றினுடைய தோற்றத்தை எல்லா புலவர்களும் கொண்டாடிதான் நம்ம பார்த்திருக்கோம். சிலப்பதிகாரத்துல ஞாயிறு அவர் புகழ்ந்தே இருப்பார். ஆனால் இங்கே ஞாயிறினுடைய தோற்றத்தை இவர்களுக்கு எதிராக ஒரு செய்தியை குறிப்பிடுறார். என்ன எதிரான செய்தினா, துரியோதனனை போல ஒரு கோபமுற்று எரிச்சலாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி கதிரவன் மறைவை சுட்டும் பொழுதும் சில செய்திகளை சுவைபட செய்து இணைத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, படை வீரர்களினுடைய களைப்பை போக்குவதற்காக ஞாயிறு மறையுது. அது மறைஞ்சாதான் படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, களைப்பு நீங்கி சந்தோஷமா இருப்பாங்களாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எப்படி வர்ணிக்கிறார்னா, திரௌபதிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டு ஆற்றாமல் மனசு வருத்தப்படுதான், அதனால கோபமாயி அது மறையுது அப்படின்னு சொல்லி சொல்றார். இதே போல ஞாயிறு தோன்றுவதையும் மறைவதையும் வைத்து பல சுவையான செய்திகளை இவரு குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது, ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலிவண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான் மீண்டு போகு என்று அந்த வியன்மதில் குடுமிதோறும் காந்தகு பதாகை ஆடை கைகளால் தடுப்ப போன்ற. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் தொடங்குது. 2 பேருமே படைகளை திரட்டிட்டு இருக்காங்க. கண்ணனோட துணையை பெறுவதற்காக தர்மர் என்ன செய்யறாரு, துவாரகைக்கு கண்ணனை பார்க்க போறார். துரியோதனனும் போறான். துரியோதனனுடைய வருகையை புலவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மதில்கள் மேல கொடிகள் மெதுவா அசைஞ்சு பறக்குது. அவ்வாறு பறக்கக்கூடிய அந்த கொடி, நீ இங்க வராதன்னு சொன்னதான். நீ வந்தினாலும் எங்கள் கண்ணன் உனக்கு என்ன பண்ண மாட்டான், துணையாக மாட்டான், பாண்டவருக்கு தான் துணையாவான், அதனால திரும்பி போ. இப்போ இந்த வாரல் என்பன போல் கை காட்ட, இதே உவமையை நம்ம சிலப்பதிகாரத்துல பார்க்கணும். தற்குறிப்பேற்றாணி எங்க நம்ம படிச்சாலும் சிலப்பதிகாரத்தினுடைய அந்த பாடலை நம்ம எடுத்துக்காட்டா பார்ப்போம். அதே உவமையை இவர் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, அங்க கோவலனை எப்படி அந்த கொடிகள்லாம் வராத உனக்கு துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னுச்சோ, அது போல இங்க இருக்கிற மதில்கள் மேல இருக்க கொடி, மதில் மேல இருக்க கொடின்னா உங்களுக்கு என்ன புரியணும்னா, நம்மளோட செடி கொடின்னு நினைச்சிக்க கூடாது. இப்போ ஒரு நம்ம எப்படி இப்போ நம்ம இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, நிலங்கள்லாம் போட்டு விக்கிறாங்கல்ல, பட்டா நிலம் எல்லாம் விக்கிறாங்கல்ல, நம்ம வீடு கட்டுற மனைகள், அந்த மனைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம போகும்போது பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, விதவிதமான கொடிகளை கட்டி அசைய விடுவாங்க. அந்த மாதிரியான கொடிதான் என்ன சொல்லுதான், வராதன்னு சொல்லுதான். அடுத்தது, இந்த தற்குறிப்பேற்றாணி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பயன்படுத்திய அதே செய்தியை இவர் என்ன பண்றாரு, துரியோதனனுக்கு ஏற்றி பேசுறாரு. அடுத்தது, இதே போல அடுத்த பாடல், உலகம் நடுங்க 7 கிரிகள் நடுங்க, 7 கிரி நடுங்க, போதக தொடுதிசை நடுங்க, மீதலம் நடுங்க கண்டவர்தம் மெய்களும் மெய்யுற நடுங்க, பாதலம் நடுங்க இருவர் மாமனமும் பறையறைந்த அயர்வுடன் நடுங்க, சாதலங்கொழிந்த இடரெல்லாம் உழந்து தங்களில் தனி தளர்ந்தார். அதாவது இந்த வீமனுக்கும் சராசந்தனுக்கும் போர் நடக்குது. இந்த வீமன் வந்து எவ்வளோ, இப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு பலசாலிய வீமனுக்கு நம்ம ஒப்பிடுவோம். அந்த வீமனுக்கும்
சராசந்தனுக்கும் போர் நடக்கும் பொழுது 7 மலைகள் நடுங்குது, திக்கு யானைகள் எல்லாம் நடுங்குது, திசைகள் நடுங்குது, விண் நடுங்குது. போரை கண்ட எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த பாதாள உலகம் நடுங்குது. இருவர் மனமும் சோர்ந்து தளர்ந்து மயங்கி விழுந்துடுறாங்களாம். இப்படி அந்த போரை அருமையாக வர்ணித்துள்ளார். 2 பேருமே மல்யுத்தத்தில் தலை சிறந்தவர்கள். அதனால என்ன பண்றாரு, எல்லாமே நடுங்குது அப்படின்னு பாராட்டுறார். அடுத்தது, மதியில்லா விசும்பும் செவ்வி மனமில்லா மலரும் தென்னீர் நதியில்லா நாடும் தக்க நரம்பில்லா நாதையாழும் நிதியில்லா வாழ்வும் மிக்க நினைவில்லா நெஞ்சும் வேத விதியில்லா மகமும் போன்ற விடுமன் இல்லாத சேனை. அதே மாதிரி விடுமன் இல்லாத சேனை எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது பாடுறாரு, நிலவே இல்லாத வானம், மனமே இல்லாத மலர், நதியே இல்லாத நாடு, நரம்பே கட்டாத யாழ், செல்வமே இல்லாத வாழ்க்கை, நிலைபேரே இல்லாத நெஞ்சு. அப்படியே எப்படி இருக்குமோ, ஏதாவது பயன் இருக்கா? அதை போல இவர் இதெல்லாம் இல்லாதது போல படையில் வீடுமன் இல்லாத சேனை. எவ்வளோ ஒரு அழகான கற்பனை பாருங்க. மதியில்லா விசும்பு செவ்வி மனமில்லா மலர், தென்னீர் நதி இல்லாத நாடு, தக்க நரம்பில்லாத நாதையாள், நிதி இல்லாத வாழ்வு, மிக்க நினைவில்லாத நெஞ்சு, வேத விதியில்லாத மகம். இன்னொன்னு சொல்றாரு, வேதங்களின் முறைப்படி செய்யாத வேள்வி. இதை போல அவன் வீடுமன் இல்லாத சேனை. ஏன்னா அவன் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, வேஸ்ட், எதனாலும் பயனில்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக குறிப்பிடும் தன்மையினை நம்ம பார்க்கலாம். இந்த பாடல்களில் ஏதேனும் ஒரு பாடல் நமக்கு எடுத்து காட்டப்பட்டு இது எந்த நூலில் அமைந்துள்ளதுன்னு கேட்டா நம்ம பதில் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். சும்மா ஒரு முறை இதை மனசுல வாங்கிக்கிறதுக்காக வகுப்புல நான் குறிப்பிட்டேன். இப்போ நம்ம மகாபாரதம் குறித்த செய்திகளை தொகுத்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, வில்லி பாரதம் அப்படிங்கிற நூலினுடைய மிகச்சிறந்த பாடல்களை எடுத்து பார்த்தோம். கற்பனை பார்த்தோம். துரியோதனன் துவாரகைக்கு போறான், மதில்கள் எல்லாம் வராதுன்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல இவரு வீடுமன் இல்லாத ஒரு சேனை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ அந்த செய்தியை நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு இந்த இவனுக்கும் சராசந்தனுக்கும் வீமனுக்கும் சண்டை நடக்குது. அப்போ எல்லாரும் எப்படி நடுங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி பல செய்திகளை இந்த வில்லி பாரதம் தனக்குள்ளே கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது இல்லாம இந்த மகாபாரதம் குறித்த கூடுதல் செய்திகள் சிலவற்றை பார்த்துட்டு அப்படியே நம்ம பெருங்கதைக்குள்ள போயிடலாம். வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதியது இந்த நூல். இப்பதான் நம்ம அதை பார்த்தோம். விநாயகர் வணக்கம், வரந்தருவார், வரந்தருவாரினுடைய தந்தை யாருன்னு குறிப்பிட்டா மிக நல்லது. குறிப்பிடுங்க பார்க்கலாம். அடுத்தது, தமிழில் இதனை இலக்கியமாக, இந்த மகாபாரதத்தை இலக்கியமாக படைத்தவர் நம்ம வில்லிபுத்தூரார். இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடைபெற்ற இடம் குருட்சேத்திரம். இந்த வில்லி பாரதம் மெய்யியல் சமயம் தொடர்பானது. இந்த வில்லி பாரதத்தில் பகவத்கீதை எங்கு அமைந்துள்ளது? 6வது பருவமான பூஷ்ம பர்வதத்தில் அமைந்துள்ளது. அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறிய அறிவுரைகள் இந்த பகவத்கீதை. நலன் தமயந்தி கதை 3ஆம் பருவமான ஆரண்ய பருவத்தில் அமைந்துள்ளது. மகாபாரதம் பற்றிய குறிப்புகள் பாணினியினுடைய அஷ்டத்தாயி அப்படிங்கிற நூலில் உள்ளது. இது 18 பருவங்களை உடையது. தமிழில் மகாபாரதம் பற்றிய செய்தி எதுல வருது? சின்னமனூர் செப்பேட்டில் வருகிறது. வில்லிபுத்தூராரை ஆதரித்தவன் வக்கபாகை வரபதி ஆட்கொண்டான். வில்லி பாரதத்தில் 10 பருவங்கள் உள்ளன. நல்லாப்பிள்ளை பாரதம் 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இந்த வில்லி பாரதம் எழுதி முடிச்ச உடனே வில்லிபுத்தூரார் என்ன கேட்டிருந்தாரு? தனக்கு தொகையாக யாரெல்லாம் தம்மிடம் தோற்கிறார்களோ அவர்களுடைய காதை அறுக்கணும்னு கொரட்டை வாங்கிக்கிட்டார். அவர் யார்கிட்ட தோத்தாருன்னு நம்ம பார்த்தோம்? அருணகிரியார்ட்ட தோத்தாருன்னு பார்த்தோம். இந்த செய்தி எதில் இடம்பெறுகிறதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அருணகிரிநாதர் புராணத்தில் இடம்பெறுகிறதுன்னு பார்த்தோம். சரி,
இந்த வில்லிபாரதத்தில் நிறைய வடசொல் கலப்பு உண்டு. சந்த பாடல்களில் இவர் சிறந்தவர். இது இல்லாம நிறைய செய்திகளை இது குறித்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம பெருங்கதைக்குள்ள நுழையிறோம். நம்ம நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டே வரும். இன்னும் ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள்ல குண்டலகேசியும் வளையாபதியும் இருக்கு. இந்த ஐஞ்சிறும் காப்பியங்கள்ல உதயன குமார காவியம்னு ஒண்ணு இருக்கு. மிகச்சரியா சொல்லணும் அப்படின்னா, தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்தை அப்படியே சுருக்கி தரக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேமிநாதம்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியம் என்னும் கடலை கடக்க உதவக்கூடிய படகு அப்படின்னு நேமிநாதத்தை குறிப்பிடுவார்கள். அந்த நேமிநாதத்தை எழுதியவர் யாருன்னா குணவீர பண்டிதர் அப்படின்றவர் நேமிநாதத்தை எழுதுறார். இப்போ இதை போல இந்த பெருங்கதை என்கின்ற பெரிய கதையை, பேருக்கேற்றார் போல அது பெருங்கதை, இந்த பெரிய கதையை சுருக்கி சொல்வதுதான் உதயனகுமார் காவியம். உண்மையிலேயே உதயணன் வரலாற்றை இந்த பெருங்கதை ரொம்ப பெருசா சொல்லும். அதை சுருக்கி சொல்வது இந்த உதயன குமார காவியம். இப்போ இந்த பெருங்கதையினுடைய செய்திகளை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுல உள்ள திறனாய்வு கருத்துக்களை அப்படியே நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, வட இந்திய பகுதிகளை இது எடுத்து காட்டுது. ஆனா இப்போ எதுக்காக நான் ஒரு நொடி அமைதியானன்னா, கம்பராமாயணம் பாத்தீங்கன்னா அதுவும் வடநூல் தான். ஆனால் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய வர்ணனைகள் எல்லாமே தமிழ் நிலத்தின் வர்ணனைகள். நல்ல கூர்ந்து கவனிக்கணும். அதற்கான சொற்களை தேடுவதற்காக தான் ஒரு நொடி நான் எடுத்துக்கிட்டேன். தமிழ் நிலத்தின், தமிழ் மக்களின், தமிழ் பண்பாட்டின் சாரமாக வடமொழி கதையை கொண்டு கம்பராமாயணம் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெருங்கதை என்ன ஒரு பெருத்த வேறுபாடு அப்படின்னா, இதனோட காட்சிப்படுத்துதல், இதனோட இது எல்லாமே வடமொழியை ஒட்டியதாக, வட மாநிலத்தை ஒட்டியதாக இருக்கும். அப்போ இதை சரியா சொல்லணும்னா அந்த இதை காப்பி அடிக்கல, அதாவது அது அப்படியே மொழிபெயர்க்கல. ஆனால் பகுதிகள் எல்லாமே பார்த்தா வட மாநிலத்தை ஒட்டியதாக இதில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பெருங்கதைக்குன்னு வேற என்ன தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பல வகையான கருவிகள், பழக்க வழக்கங்கள், கட்டிட அமைப்புகள், விளையாட்டு பற்றிய செய்திகள், இவையெல்லாம் ரொம்ப நுட்பமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெருங்கதை பற்றி இப்ப வரக்கூடிய பகுதிகள் ரொம்ப 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 முக்கியமானவை. இந்த பெருங்கதை பற்றிய செய்திகள்ல உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் என்ன பண்றாரு, இந்த காப்பியத்தை பாராட்டுறார். என்ன சொல்றாருன்னா, கபாடபுரத்தில் இருந்த இடைச்சங்கத்தில் இயற்றப்பட்டவை கலி, குறுகு, வெண்டாளி முதலிய செய்யுள் இலக்கியங்கள். இந்த இலக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து செய்ததுதான் உதயன் கதை அப்படின்னு சொல்றார். அதாவது இடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்ட கலி, குறுகு, வெண்டாளி இந்த செய்யுள்களை எல்லாம் ஆராய்ந்து அப்புறம்தான் உதயன் கதையையே அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உதயணன் கதை என்பது இந்த இடத்துல பெருங்கதை. பேராசிரியர் இவரும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர். இவர் என்ன பண்றாருன்னா, தொன்மை முதலிய இலக்கண கூறுகளை விளக்கும் இவர் இயைபு அப்படிங்கிறதுக்கு இலக்கணத்தை விளக்கி அதற்கு சான்றுகளாக மணிமேகலையையும் பெருங்கதையையும் குறிப்பிடுகிறார். பாருங்க, நம்ம 3 பேரை பார்க்கிறோம். ஒண்ணு அடியார்க்கு நல்லார். அவரு என்ன சொல்றாரு, கலி, குறுகு, வெண்டாளி இந்த 3ம் செய்யுள் இலக்கியம். இதை ஆராய்ந்து செய்வது இந்த உதயணன் கதை. உதயணன் கதை என்பது பெருங்கதை. அடுத்தது பேராசிரியர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த அழகு 8 அழகுகள் சொல்லுவாங்கல்ல, அதுல இயைபு அப்படிங்கிறதுக்கு வனப்புகள், அழகுன்னா வனப்பு, அந்த இயைபு என்கின்ற வனப்புக்கான இலக்கணமாக அதற்கு தேவையான இலக்கியமாக மணிமேகலையையும்
கொங்குவேளிலால் சொல்லப்பட்ட இந்த பெருங்கதையையும் குறிப்பிடுகிறார். இவங்க மட்டும் இல்லாம நச்சினார்க்கினியர், மயிலைநாதர், நேமிநாத உரையாசிரியர், யாப்பருங்கல விருத்தி உரையாசிரியர், வீர சோழிய உரையாசிரியர், இவங்க எல்லாருமே பெருங்கதையினை மேற்கோளாக காட்டியுள்ளனர். இத்தகைய சிறப்பு பெற்ற பெருங்கதை உதயணனின் காவியத்தை அழகா சொல்லுது. இதை எழுதியவர் கொங்குவேளிர். சமயம் சமண சமயம். சரி, இதுல சமண சமய கொள்கைகள் நிறைய. இந்த பெருங்கதையை கண்டிப்பாக நம்ம ஒரு வகுப்புல முடிக்கவே முடியாது. ஆனால் இதனுடைய பயன்பாடு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம குறைவான ஆனால் அடிப்படையான தகவல்களை தெரிஞ்சுட்டு நம்ம இந்த பகுதியை கடந்துடலாம். இப்ப இதுவரையிலும் பார்த்த செய்திகளை ஒரு முறை தொகுத்துடலாம். இந்த பெருங்கதை தமிழ்ல இயற்றப்பட்ட வடமொழி பகுதியை விளக்குகின்ற ஒரு முதல் நூலாக இருக்குது. அடுத்தது உதயணனின் வரலாற்றை சொல்வதாக இருக்குது. அடுத்தது இது பருவம், என்னென்ன பருவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பழக்க வழக்கம், சமூக வழக்கம், இதெல்லாம் பார்க்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல அடியார்க்கு நல்லார் இந்த பெருங்கதையை பாராட்டியிருக்காரு. பேராசிரியர் இயைபு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பெருங்கதையை சொல்லியிருக்காரு. இவர்கள் இல்லாமல் நச்சினார்க்கினியர், இவர் இப்ப ஏற்பட்ட உரையாசிரியர் தெரியும், உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர். மயிலைநாதர் நன்னூலுக்கு உரை எழுதியவர். நேமிநாத உரையாசிரியர், யாப்பருங்களுக்கு விருத்தி உரையாசிரியர், வீர சோழிய உரையாசிரியர், இவங்க எல்லாருமே பெருங்கதையை தம் நூல்களுள் மேற்கோளாக காட்டியிருக்கின்றனர். இந்த நூல் உதயணனினுடைய கதையை விரிவாக விளக்கி கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பெருங்கதை என்பது இந்த நூல் கொங்குவேள் மாக்கதை, உதயணன் கதை என்ற பெயராலும் அழைக்கப்படும். கொங்குவேள் மாக்கதை, உதயணன் கதை. சரி, உவே சுவாமிநாத ஐயர் தான் பெருங்கதையை முதலில் 1924 பதிப்பித்து வெளியிடுறார். அவர் பதிப்பிற்காக என்ன பண்றாருன்னா, கொங்குவேல் மாக்கதை அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறார். சுவாமிநாத தேசிகர் அப்படின்றவர் எழுதிய இலக்கண கொத்துல இந்த பெயர் குறிப்பிடப்படுது. என்ன பெயரு? சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சங்கப்பாட்டு, கொங்குவேல் மாக்கதை. அந்த கொங்குவேல் மாக்கதை வந்துருச்சு பார்த்தீங்களா? சரி, உருத்தக்க கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு ஒரு தனி பாடலும் சொல்லுது. அப்போ நூலாசிரியனுடைய பெயரை சேர்த்து, இப்போ வில்லி பாரதத்தை நாம் சொல்வது போல கொங்குவேள் என்பவர் எழுதியதால் கொங்குவேள் என்றும், மா அப்படின்னா பெரியன்னு ஒரு பொருள் உண்டு, பெரிய கதை என்ற பொருளில் கொங்குவேள் மாக்கதை என்ற வேறு பெயராலும் இது அழைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ பெருங்கதை பார்த்துட்டு இருக்கோம். பெருங்கதை வடமொழி வடநாட்டினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் தன்னுள்ளே இணைத்து பேசக்கூடிய நூல்னு பார்த்தோம். அடுத்ததா அடியார்க்கு நல்லார், பேராசிரியர், நேமிநாத உரையாசிரியர், யாப்பருங்கல உரையாசிரியர், நச்சினார்க்கினியர், மயிலைநாதர், அதுக்கப்புறம் இந்த உரையாசிரியர்கள் எல்லாம் எடுத்து வீர சோழிய உரையாசிரியர், இவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டிய ஒரு நூலாக இந்த நூல் விளங்குகிறதுன்னு பார்த்தோம். இதனுடைய வேறு பெயர் கொங்குவேள் மாக்கதை, இன்னொன்னு உதயணன் கதை அப்படின்றத பார்த்தோம். இதுல கொங்குவேள் மாக்கதைன்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிற காரணத்தை இப்ப பார்த்தாச்சு. இந்த கொங்குவேள் மாக்கதைங்கிற பெயர் எதுல இடம்பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமிநாத தேசிகர் எழுதிய இலக்கண கொத்து இதனுடைய உரை பகுதியில பாயிர உரையில எழுதப்படுது. அது இல்லாம ஒரு தனி பாடல் திரட்டும் இதை சுட்டுது. சரி, இப்ப நம்ம உதயணன் கதைக்கு போறோம். உதயணன் கதை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உதயணன் கதைங்கிற பெயரை யார் பயன்படுத்தியிருக்கா ஃபர்ஸ்ட் அதுக்கு வரும். பேராசிரியர் தொல்காப்பியர் பொருளதிகாரம் செய்யுளியலில் எடுத்துக்காட்டா சுட்டி இருக்காரு. அடியார்க்கு நல்லார், யாப்பருங்கல விருத்தி உரை, வீர சோழிய உரை பிளஸ் தக்கையாக பரணி உரை, இவங்கெல்லாம்
பெருங்கதையின் பெயராக உதயணன் கதை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ கொங்குவேள் மாக்கதைன்னு 2 நூல்களும், உதயணன் கதை அப்படின்னு சொல்லி 4 நூல்களும் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். பெருங்கதை அப்படிங்கிறதுக்கும் மாக்கதை அப்படிங்கிறதுக்கும் தொடர்புண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தியை இவங்க எடுத்து காட்டுறாங்க. சரி, இந்த பெருங்கதைக்குன்னு ஒரு முதல் நூல், நம்ம வடமொழியை தழுவி எழுதப்பட்டிருக்குன்னு பேசியாச்சு. அதுக்குன்னு ஒரு முதல் நூல் இருக்கும்ல. எது அந்த முதல் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருகத்கதா, சுலோக சங்கிரகம், அடுத்து பிருகத்கதா மஞ்சரி, பிருகத்கதா சதிசாகரம், மன்னிக்கணும், பிருகத்கதா சரித் சாகரம், உதித்தோதய காவியம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா, சொப்பன வாசவதத்தா, பிரதிஞ்ஞா பௌத்கந்தராயணம், வாசவதத்தா, மிருட்சகடிகம், கற்பூர மஞ்சரி, காதம்பரி, இவையெல்லாம் இந்த உதயணகுமார காவியம், உதயணன் கதையை பேசக்கூடிய முன்னாள் நூல்கள். இது இல்லாம உதயணகுமார காவியம் என்பதும் வச்சத்தொள்ளாயிரம் என்பதும் தமிழில் இயற்றப்பட்ட உதயணன் பற்றிய காவியங்கள். இந்த செய்தி நான் முன்னரே குறிப்பிட்டேன். ஆனால் வச்சத்தொள்ளாயிரம் அது என்னன்னு நம்ம கிட்ட இல்ல. ஒரு புதிய செய்தியாக அதை நம்ம அறிகிறோம். வினா இப்படியும் எழுதலாம். வச்சத்தொள்ளாயிரம் என்ற நூல் யாரை பற்றி பேசுகிறது? நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. இது பெருங்கதையை பற்றி பேசுகிறது அப்படின்னு கெஸ் பண்ணவே முடியாது. சரி, இப்போ இந்த கதையை மெதுவா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொங்குவேளிர் அவரை பத்தி நம்ம பார்க்கணும். இப்ப கொங்குவேளிர் அப்படின்னா யாரு, அவருடைய வரலாறு என்ன? இப்ப நம்மளுடைய தேர்வு நோக்குல நம்ம படிக்கும் பொழுது அந்த வரலாறுகள் மிக மிக முக்கியமானவை. யாருடைய வரலாறு, யார் வராங்க, என்னெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற வரலாறு மிக மிக முக்கியமானவை. நம்ம தேர்வுலயே கொடுத்திருப்பாங்க. நீங்க ஆசிரியர் வரலாறு, பதிப்பு, பாடத்தினுடைய அல்லது கதையின் உள்ளடக்கம் கவனம் பெறும் அப்படின்னு ஒரு வரி கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில நம்ம இந்த பதிப்பு வரலாற்றை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். நான் என்ன பண்றேன்னா, இந்த இது முடிஞ்ச உடனே நாளைக்கு உங்களுக்கு நம்ம காப்பியங்கள் குறித்த எல்லா பதிப்புகளும், காப்பியத்தினுடைய பெயர் பதிப்பு, இதை நான் ஒரு அட்டவணையா போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன், பிடிஎஃபா. தயவு செஞ்சு எல்லாருமே என்ன பண்ணணும்னா அதை மனதில் உள்வாங்கி தேர்வா கூட நீங்க எழுதி பார்க்கறது தப்பு இல்லை. சரி, இப்ப கொங்குவேளிருக்கு வருவோம். பெருங்கதையினுடைய ஆசிரியர் கொங்குவேளிர்னு பார்த்தோம். இவர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர், வேளாள குலத்தை சேர்ந்தவர். இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், அதை பார்த்தாலே தெரியும். இவர் சிற்றரசர், இவருடைய ஊர் விஜயமங்கலம். சிற்றரசர், விஜயமங்கலம். இவர் தமிழ் புலவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆராயக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாராம். இதுல பல புலவர்கள் இணைந்து பல பழைய நூல்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. கொங்குவேளிரும் என்ன பண்றாரு, அவங்களோடு கலந்து தமிழ் ஆராய்ந்து அதை விவாதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த செய்திகளை எல்லாம் பல நூல்கள் குறிப்பிடுது. குறிப்பா அடியார்க்கு நல்லார், சிலப்பதிகார உரையாசிரியரான இவர் என்ன சொல்றாருன்னா, இடைச்சங்க நூல்கள் வழக்கத்தில் இருந்திருக்கு. யாருடைய காலத்துல? கொங்குவேளிர் காலத்துல. இவர்கள் காலத்தில் இந்த இடைச்சங்க நூல்களில் அங்கிருக்கக்கூடிய எல்லோரும் நல்ல ஆழ்ந்த புலமையை பெற்றிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமா. சரி, இப்ப கொங்கு மண்டல சதகம்னு ஒரு நூல், அது என்ன சொல்லுது? ஏன் இங்க கொங்குவேளிர் பத்தி அது பேசுது? அந்த கொங்கு மண்டல சதகம், கொங்கு மண்டலத்தை பற்றி எழுதப்பட்ட நூல். அப்ப கொங்குவேளிரை பத்தி அது தாராளமா பேசும். அது என்ன சொல்லுது பாருங்க. நீத புகழ் உதயேந்திரன் காதை நிகழ்த்துதற்கு கோதற்ற மங்கையின் 3 பிறப்புட்ட கொள்கையன்றி மேதக்க சொற்சங்கத்தார் வெல்கவே கொங்குவேள் அடிமை மாதை கொடு உத்திரன் சொன்னதுவா கொங்கு மண்டலமே. அதாவது
விஜயமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல அவர் பிறக்கிறார். உதயணன் கதையை படைப்பதற்காக 3 பிறவி எடுக்கிறாராம். இதுக்கு இன்னொரு கதையும் பின்னாடி சொல்லப்படும். அந்த சங்கத்துல இந்த கதையை படித்து அரங்கேற்றம் செய்யும் பொழுது புலவர்களின் கேள்விகளுக்கெல்லாம் பாருங்க, இவருடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய பெண்ணை வச்சு பதில் சொல்றாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்லாம் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு சாதாரணமா இல்ல, உங்க கேள்விக்கெல்லாம் எங்க வீட்டு ஆளுங்களே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பணி செய்யக்கூடிய பெண்ணை பதில் சொல்ல வைக்கிறாருன்னு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஜோதிடமும் 3 பிறவிகளும். கொங்குவேளிர் ஒரு நூலை செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி செய்யும் பொழுது விரைவில் மரணம் நேரும் அப்படின்னு சோதிடர் சொல்லிடுறாங்க. அப்போ கொங்குவேளிர் எப்படியாவது மரணத்தை தள்ளி போட்டு இதை முடிக்கணும்னு நினைச்சு 3 பிறவிகள் எடுக்கிறதா ஒரு செய்தி. முதல் பிறவி என்னன்னா இல்லறம் எடுத்துறாரு. அடுத்து இல்லறத்துல இருந்து நீங்கி வானப்பிரத்தம்னா மனைவியுடன் சென்று காட்டில் தவம் செய்யறது, அதான் வானப்பிரத்தம். அந்த மாதிரி தவம் மேற்கொள்றார், இது 2ஆம் பிறவி. 3ஆம் பிறவி துறவரம், மனைவியும் விட்டு நீங்கிறார், இது 3ஆம் பிறவி. இப்படி துறவரம் பூண்டு 3 பிறவி எடுத்து ஒரு ஒரு கதையை எழுதினார், நம்ம பெருங்கதையை எழுதினார்னு உவே சுவாமிநாதையர் குறிப்பிடுறார். சரி, இப்போ வேறு சில பொருள்களும் இதுக்கு சொல்றாங்க. அவ்வளவு டீப்பா நம்ம போக வேணாம், பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், நீங்க வாசிங்க. இவருடைய காலம், உவே சுவாமிநாதையரும் போவே சோமசுந்தரனாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைச்சங்க காலத்தில் இவர்கள் அந்த ஒட்டிய பகுதியில வாழ்ந்துருக்கணும். திருத்தக்க தேவருக்கு முன்னாடியும் சிலப்பதிகார மணிமேகலைக்கு பின்னாடியும் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இப்ப நம்ம எங்க வரோம்னா, இந்த காப்பிய கதைக்குள்ளர வரப்போறோம். இத கேட்கிற எந்த பெண்ணியவாதிகளுக்கும் கடுமையான கோபம். நம்ம 8 பெண்களை மணந்த சீவகனை படிக்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. இதுல போக 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 நீங்க பாருங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கடுமையான பெண்ணியவாதிகளுக்கு கடுமையான கோபத்தை தரக்கூடிய ஒரு நூலாக இதை நம்ம பார்க்கலாம். சரி, இது எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்படுது? 5 காண்டம். உஞ்சை காண்டம், லாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவாண காண்டம். இது இல்லாம துறவு காண்டம் ஒண்ணு இறுதியில இருக்கு, அந்த காண்டம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு போவே சோமசுந்தரனார் குறிப்பிடுகிறார். இப்ப நம்ம பார்த்த செய்திகளை ஒரு முறை தொகுத்தரலாம். பெருங்கதை பெருங்கதை அப்படிங்கிறத எழுதினவர் கொங்குவேளிர். கொங்கு வேளிர் கொங்கு நாடு வேளாளர் குலத்தை சேர்ந்தவர். கொங்கு வேளிர் மாக்கதை பெயரோடு இணைத்து சொல்லப்படுவது, அதை எந்த நூல்கள் எல்லாம் சொன்னது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது உதயணன் கதைன்னு ஒரு 5 நூல்கள் எடுத்துக்காட்டுறத நம்ம பார்த்தோம். இந்த பெருங்கதை குறித்த விளக்கத்திலிருந்து அப்படியே நம்ம வெளியில அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டோம். வாழ்க்கையை முடிச்சுட்டு இப்ப எங்க வரோம்? காப்பிய அமைப்புக்குள்ள வரோம். இது 5 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. உஞ்சை காண்டம், லாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவாண காண்டம் அப்படின்னு 5 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ இது எல்லாமே முழுமையா நமக்கு கிடைச்சிருச்சா? நூல் முழுவதும் கிடைக்கல. காதைகள் பல இன்னைக்கு நம்ம கையில இல்ல, நம்மளை விட்டு போயிடுச்சு. 31 காதைகள் அழிஞ்சு போச்சு. 58 காண்டங்களை உடையது, மன்னிக்கணும், 58 காதைகளை உடையது உண்மை காண்டம். ஆனால் கையில இன்னைக்கு 31 தான் இருக்கு. நரவாண காண்டத்துல 9ஆம் காதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போச்சு. 6ஆம் காண்டமாகிய துறவு காண்டம் முழுசாவே இல்லை. அப்போ ஒரு காண்டத்திலையும் என்னென்ன காதைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஞ்சை காண்டம் 27 காதை, லாவண காண்டம், லாவான காண்டம்னு தவறா கொடுத்திருக்கேன், 20 காதைகள், மகத காண்டம் 27, வத்தவ காண்டம் 17, நரவான காண்டம் 9. ஏன்னா அதுதான் பாதி காணும். இப்போ நம்ம கதைக்குள்ள நுழையிறோம். ஒவ்வொரு கதையிலையும் உதயணன் பிறப்பு, ஒவ்வொரு காதையிலையும் உதயணனுடைய பிறப்பு, திருமணம், துறவு இவை பற்றிய செய்திகள் எல்லாம் விரிவாக கூறப்பட்டிருக்கு.
இதுல சொல்லப்படுற பல செய்திகள் வந்து இயற்கை இகந்ததாக இருக்கும். மணிமேகலையை விட கூடுதலான இயற்கை இகந்த நிகழ்ச்சிகளை இதுல நம்ம பார்க்கலாம். கௌசாம்பி அப்படிங்கிறது நகரம். அதுக்கு ஒரு ராஜா. இப்ப எந்த பெயர் சொன்னாலும் மீண்டும் ஒரு முறை நீங்க அத சொல்லி பார்த்துக்கோங்க. கௌசாம்பி நகரம், அங்க வேந்தன் சதானிகன். ஏன்னா பின்னாடி நிறைய கதாபாத்திரங்கள் உள்ள வரும். இவனுடைய மனைவி மிருகபதி. இவ வந்து மாதமா இருக்கா. சிகப்பு கலர்ல உடை போட்டுக்கிட்டு மாடியில தூங்கிட்டு இருக்காளாம். இப்ப இவ சிகப்பு கலர்ல ட்ரெஸ் அணிஞ்சிட்டு படுத்திருந்தோடனே ஒரு சிம்பிள் பறவை. சிம்பிள் பறவைன்னா பெரிய ராட்சச பறவைன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுதான், கட்டிலோட இது நமக்கு கிடைச்ச மாமிசம்னு நினைச்சு தூக்கிக்குதான். ஏன்னா ரெட் கலர். கொஞ்சம் தூரம் பறந்து போகும்போது தான் அதுக்கு தெரியுது ரத்த வாடையே இல்ல, சாதாரண ஒரு பெண் அப்படின்னு. உடனே அங்க இருந்து அது என்ன பண்ணுது, கீழே அப்படியே போட்டு போயிடுது. எங்க போட்டு போகுது, விபுலம் அப்படிங்கிற மலையில அதை விட்டுட்டு கிளம்பிடுது. அப்ப ஏற்கனவே நம்ம சீவக சிந்தாமணியை பார்த்தோம். சுடுகாட்டில் விசையை சீவகனை பெற்றெடுப்பாள். இங்க உதயணனும் எங்க பெற்றெடுக்கிறா, ஒரு விபுல மலையில குழந்தையை பெற்றெடுக்கிறா. அந்த குழந்தைக்கு உதயணன் அப்படிங்கிற பெயரையும் இடப்படுது. இப்போ மிருகபதி யாரு, உதயணனோட அம்மா. அவங்க அப்பாவே என்ன பண்றாருன்னா அந்த விபுல மலையில தவம் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு, இனிமே என்ன வேலை, தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க பிள்ளையையும் அப்பாவையும் பார்த்த உடனே, மன்னிக்கணும், அம்மாவையும் பார்த்த உடனே மிருகபதியினுடைய அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவரே அவங்க 2 பேத்தையும் கேர் டேக் பண்ணிக்கிறார். அந்த மலையில பிரம்ம சுந்தர முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இந்த பேரை கவனம் வச்சுக்கோங்க, பிரம்ம சுந்தர முனிவர். முதல்ல கௌசாம்பி நகரத்தின் பெயர் கௌசாம்பி. அந்த வேந்தனின் பெயர் சதானிகன், மனைவியின் பெயர் மிருகவதி. இப்போ இந்த 2 பேத்தையும் குழந்தையையும் தாயையும், வெறும் தாய் தான், குழந்தை அப்பதான் பிறக்கல. பின்னாடி ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பறவை என்ன செய்யுது, நம்ம அந்த காட்டுல போய் வச்சு சாப்பிடலாம் தூக்கிட்டு போகும்போது பாதியிலேயே அவ மாமிசம் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுது. சிம்புள் பறவை. இவ அந்த மலையில இருக்காளா, அந்த மலையில அவங்க அப்பாவும் இருக்காரு. இப்ப பேரனையும் மகளையும் அவங்க அப்பா வளர்த்துக்கிறார். இதே இடத்துல பிரம்ம சுந்தர முனிவன். நான் மீண்டும் ஏன் கதையை சொல்லிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு பெயர் கவனம் இருக்கணும். இதுல பெயர்கள் ரொம்ப முக்கியம். அவனோட பையன் யூகி. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். உதயணனும் யூகியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உதயணனுக்கு ஒரு யானை கிடைக்குது. அந்த யானை வந்து எப்படிப்பட்டதுன்னா தெய்வ யானை. அது இவன் யாழ் இசைக்கும் போது மயங்கி இவன் கூடவே இருக்கும். அது என்ன சொல்லுதோ அது எல்லாம் இவன் சொல்ற எல்லாத்தையும் அது கேட்கும். பதிலா யானை ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கும். என்ன சொல்லும்னா, நீ எந்த சூழ்நிலையிலையும் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வந்து நீ ஒன்ன தவிர யாரும் என் மேல ஏறக்கூடாது. எனக்கு முகத்துல இந்த முகப்படம் யானைக்கெல்லாம் கட்டுவோம் இல்ல, அதெல்லாம் எதையும் கட்டக்கூடாதுன்னு ஒரு டீல் வச்சுக்குது. 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு செய்தியை அவங்க பரிமாறிக்கிறாங்க. இப்ப உதயணனுக்கு வந்து 3 செய்திகளை அது சொல்லியிருக்கு. 1, நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ சாப்பிடக்கூடாது, யாரும் என் மேல ஒன்ன தவிர ஏறக்கூடாது, முகப்படாமை எனக்கு அணிவிக்கூடாது. இதுக்கு இவன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா அங்க பகைவர்கள்ட்ட எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு ஆண்டு பல உருண்டோடுது இவன் ஆண்டுகிட்டு வரான். இந்த செய்தியோட இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம்.